நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111235 அல்லது 0112290170 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். யுகத்தில் நல்லது கெட்டது என்று ராமராவண ரூபத்தில் ஒரே பிரபஞ்சத்தில் இருந்தது. துவாபர யுகத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் என்று ஒரே குடும்பத்தில் இருந்தது. ஆனால் இந்த கலியுகத்தில்
ராம் பாய். டேய், யார் அந்த பொண்ணு? என்னடா ரூம் எல்லாம் ஒரே பீர் பாட்டிலா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படி ரூம்குள்ளே உட்காந்து குடிச்சிட்டே இருப்ப? ஆனா நீ பிரியாவை மறந்துட்டேன்னு தானே சொன்ன. பிரியா என்னை விட்டு போய் கரெக்டா 1 வருஷம் ஆகுதுடா. அந்த ஞாபகம் வந்தாலே எனக்கு பெயினா இருக்கு. டேய், எமோஷனல் பெயின் பிசிக்கல் பெயினோட லாங் லாஸ்டிங்டா. இந்த மென்டல் பிரஷர் குறைக்கிறதுக்காக எனக்கு கிடைச்ச ஒரே வழிதான்டா. டேய் ராம், உன்னோட டெஸ்டினியை நீ ரீச் ஆகணும்னா அதுக்கு சரியான வழியை தெரிஞ்சுக்கணும்டா. ஆனா நீ இப்படி வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டே இருந்தேன்னா உன் கோலை ரீச் ஆகிறது மட்டும் இல்ல, அவ கிட்ட கூட போக முடியாது. டே ராம், இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எனக்கு தெரியும். என் கூட கொஞ்சம் வா. பாப்பா, ராமாச்சாரி ஐயா இருக்காரா? இருக்காங்க, வாங்க. நீங்க இங்க உட்காருங்க, தாத்தா பூஜையை முடிச்சிட்டு வருவாங்க. ஸ்ரீனிவாசன் சார் உங்களை பத்தி சொன்னாருங்க ஐயா. எங்க பிரச்சனைக்கு தீர்வுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்களா நினைச்சா இவ்வளவு தூரம் வர முடியாது. இல்ல யாரோ சொல்லி நீங்க இந்த இடத்துக்கு வரல. அந்த பரமசிவனோட ஆசை இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த இடத்துக்கு வர முடியும். நாடி ஜோசியர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நாடி ஜோசியத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல சுவாமி. ஒருத்தனோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி மகா முனிவர்கள் அவங்க கையால நம்மளை பத்தி எழுதி வச்சிருக்காங்க. ஒருத்தனோட கைரேகை மூலமா அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவனை பத்தின எல்லா விவரங்களையும் ஓலைச்சுவடியில எழுதி இருக்கிறது தான் நாடி ஜோசியம்னு சொல்லுவாங்க. உங்க பிரச்சனை என்னன்னு இப்ப என்கிட்ட சொல்லுங்க. சுவாமி, இவன் என்னோட ஃப்ரெண்டு. லைஃப்ல எப்பவும் ஃபெயில் ஆகாதவன் இப்ப ஃபெயில் ஆயிட்டே இருக்கான். எப்பவும் அவனுக்கு சக்சஸ் தான் வரும். ஆனா கொஞ்ச நாளாவே மென்டல் டென்ஷன்னால அவன் ரொம்ப குழப்பத்திலே இருக்கான். பிசினஸ்ல லாஸ் ஆகுறான், லவ்ல ஃபெயிலியர் ஆகுறான். இதெல்லாம் விட சாமி, அவன் விருப்பப்பட்டு பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ல கூட அவன் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கான். அவன் நினைக்கிறத சாதிக்கணும்னா அதுக்கு சரியான வழி என்னன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி. கைரேக வைங்க, இதுல வைங்க தம்பி. உன்னோட அப்பா அம்மா உனக்கு ஸ்ரீராமன்கிற பேரை வச்சிருக்காங்க.
1996 சென்னை மாநகரத்துல நீ பிறந்திருக்க. சின்ன வயசுலயே நீ உன்னோட அப்பா அம்மாவை பறி கொடுத்ததுனால அநாத ஆசிரமத்துல உன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து நீ வளர்ந்திருக்க. உன் பிரச்சனைக்கான பரிகாரம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனோட மூளையில யோசனை ஒண்ணு உதிச்சிருக்கு. உன்னோட பிரச்சனைக்கு பரிகாரம் வேணும்னா ஸ்ரீராமபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போய் ராமநாதபுரம் சூரி அவரை பத்தின எல்லா விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. உங்க பிரச்சனைக்கு பரிகாரம் நிச்சயம் கிடைக்கும். அப்படின்னா சாமி அது உங்களுக்கு நேரம் இல்லை. நாங்க வரோம் சாமி. பாருங்க. ஓம் நமோ நம சிவாய. வாழ்க வளமுடன். தாத்தா, அவங்களோட எதிர்காலம் இந்த நூல்ல இருக்கும்ல? அவர் உங்ககிட்ட வந்து உங்க மூலியமா ஸ்ரீராமபுரம் போகணும்னு எழுதி இருக்கா? என்ன தாத்தா சிரிக்கிறீங்க? எழுதி இருக்கா? உன்னோட கேள்வியிலேயே பதில் இருக்கு தாய். அப்ப நேரம் இல்ல, சீக்கிரமா கிளம்புன்னு நீங்க சொன்னீங்கல்ல, எதுக்கு அப்படி சொன்னீங்க? அவர் அந்த காரியத்தை சாதிச்சிருவாரா? அவருக்கு இப்போ 24 வயசு ஆகுது. இந்த 24 வயசு முடியறதுக்குள்ள அவரை சாதிச்சாகணும். இல்லைன்னா அவரோட உயிர் கூட இருக்காது. அவர் வாழ்க்கையில ஜெயிப்பாரா இல்ல செத்துடுவாராங்கிறது அவர் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறாருங்கிறதுல மட்டும்தான் இருக்கு. அண்ணே, ராமநாதபுரம் சூரிய அட்ரஸ் தெரியுமாண்ணே? அவன் செத்து 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுப்பா. அவரை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களாண்ணே? அவனை பத்தி பேசணும்னு உக்காந்தா வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி விளக்க மாத்தாலும் அடிப்பா. அர்ஜென்ட் வேலை இருக்கு, வரேன். அண்ணே அண்ணே அட ஆள விடப்பா. டே ராம், அந்த டீ கடையில கேட்கலாம் வா. சார். என்னப்பா? இங்க ராமநாதபுரம் சூரியன் ஒருத்தர் இருந்தார்ல, அவரை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அவன் ஒரு பொறுக்கி பயலாச்சே. ஆனா அவன் செத்து 30 வருஷம் ஆச்சே. அவனை பத்தி எது கேக்குறீங்க? அது அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம் சார். நீங்க என்ன பத்திரிக்கைக்காரங்களா? அவனை பத்தி கவர் ஸ்டோரி எழுதி அவனை ஹீரோக்க போறீங்களா? ஆனா அவனை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு கதை இல்லப்பா. அவன் ஒரு ரவுடி பாயப்பா. இதுக்கு மேல அவனை பத்தி சொல்ல ஒண்ணும் இல்ல. தேடி வந்த சூரியன் செத்துட்டான். அவனை பத்தி கேட்டா தெரியலங்கிறாங்க. அவர் என்னடா சூரிய பத்தி தெரிஞ்சுட்டு வாங்குறாரு. ஆமா, என்னடா பண்றது? என்ன சார், ராமநாதபுரம் சூரிய பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்களா? ஆமாண்ணா. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு சிவான்னு ஒருத்தன் இருக்கான். அவனை போய் பாத்தீங்கன்னா அவனை பத்திய வரலாறே சொல்லிடுவான். அவர் எங்க இருப்பாரு? அவன் இந்த நேரத்துல இங்க எங்க இருக்க போறான்? கல்லு கடையில இருப்பான். சூரியங்கிறவர் உங்க ஃப்ரெண்டு தானே? என் ஃப்ரெண்டு தான். அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நீ யாரு? அவனை பத்தி என்ன தெரிஞ்சுக்க போற? பெரியவர் ராமாச்சாரி அனுப்புனாரு. ஓ, ராமாச்சாரி ஐயாவா? சரி சரி. இங்க பாருங்க தம்பி, அங்க உட்காந்து பேசிக்கோங்க. உட்காருங்க. சொல்லுங்க, அவனை பத்தி என்ன வேணும்? என்னோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னா அவரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். சூரிய பத்தி என்னை விட வேற யாருக்கும் நல்லா தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வளர்ந்தோம். அனாதைங்கிறதுனால எந்த வேலையா இருந்தாலும் நாங்க சேர்ந்து தான் செய்வோம். காலேஜ் படிக்கிற நாட்கள்ல எங்க காலேஜ்ல அவன் தான் டாப்பர். 1989லயே சூரி யோசிக்கிற விதத்திலையும் அவன் போடுற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லையும் அவனை மிஞ்ச ஆளே கிடையாது. எங்களை விட 10 வருஷம் அட்வான்ஸா இருந்தான். ஊர்ல முதல் தடவையா புல்லட் வாங்கினது நாங்க தான்.
அவன் புல்லட்ல இருந்து வர்ற டுப் டுப் டுப்ன்ற சத்தத்தோட ஆனந்தம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதே போல எங்களை அன்பா பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க, வெறுக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த வெறுக்கிறவங்கள முதலாவதா இருக்கிறவன் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணனோட அப்பா இந்த ஊரையே ஆட்டி வைக்கிற பலராம ராஜு. சூரி வாழ்க்கையை திருப்பு முனையாக்குன 2 சம்பவம் ஒரே நாள்ல தான் நடந்துச்சு. கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்துள்ளது. இதனால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பு. சூரி மறுபடியும் மழை வரப்போதாமேடா. அண்ணே, அவங்க சொல்றப்பெல்லாம் மழை வராதுண்ணே, சொல்லாதப்பதான் இடியோட மழை பெய்யும். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்குள்ள நீ என்ன பண்றனா, நம்ம பாஸ் சுப்ரீம் ஹீரோ இல்ல மெகா ஸ்டாரோட புது பாட்டு ரிலீஸ் இருக்கு. நீ கேசட் எடுத்து போடுனா அதர விடலாம். புது பாட்டு வந்துக்குதா? இவ்வளவு நேரம் ஏன் சொல்லல சூரி? சுட சுட டீ, சில்லுன்னு இயற்கை, இதுக்கு துணையா மெகா ஸ்டார்ஸோட சாங்ஸ். அப்பா அதிர விட்டுட்டேன். இந்தம்மா அண்ணா, என்னடா யாரு இந்த பொண்ணு? அந்த பொண்ணு நம்ம சுப்பாராவுடைய பொண்ணுடா. பட்டணத்துல படிச்சுட்டு வந்திருக்காடா. அண்ணா போயிட்டு வரேன். ஏன்டா இவ்வளவு வேகமா போற? நம்ம ஊர் மலைக்கிட்ட வைரங்கள் கிடைக்குதா. என்னோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு சோதனை பண்ண போறேன். விடுங்கய்யா. ஏய், வைரம்லாம் கிடைக்குதாண்டா? டேய் சூரி, கை கொடு. மக்கள் எல்லாம் மலைக்கு அந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. நீ என்னடா இந்த பக்கம் கூட்டிட்டு வந்திருக்க? டேய், மக்கள் எல்லாம் தோணுனதுக்கு அப்புறம் அங்க என்ன இருக்கும்? கல்லு மண்ணு தவிர. வா, நம்ம எப்படி போலாம்? அப்படிங்கிற? வா போலாம். சரி போலாம் வா. ஏய், என்னடா இது? கல்லா? சே, டேய் சிவா, இங்க பாரு. என்னடா? டைமண்டா? சூரி, இது டைமண்ட் தான்டா. ஒரிஜினல் வைரம் கொண்டு வந்திருக்க சூரி. அது எங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல அதோட ரேட் என்னன்னு சொல்லு. 65,000 வரும். 65,000? சீக்கிரம் கொடு, சீக்கிரம் கொடு. சேட்டு, அந்த டைமண்ட் எங்க கொடு. அப்புறம் வரேன். பணம் வேணாமா சூரி?
இல்லனா 80,000 தரம்பா. சொல்றா. 80,000 எவ்வளவு கஷ்டப்பட்டோம்டா. நான் சொல்றதை கேளுடா. டேய் சூரி 80,000 ப்ளீஸ்டா. நான் சொல்றதை கேளுடா. சொன்னா கேளுடா. டேய் வைரத்தை சேட்டிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்காம இப்படி வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறியே, இதனால என்ன வரும்டா? 80,000 ரூபாடா. எத்தனை நாள் உழைச்சா அந்த காசு வரும்? இந்த வைரத்தை யாரும் தயாரிக்கலடா. நம்ம பூமியில அதுவே தயாரா இருக்கு. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் நடந்திருக்கும். அந்த ரியாக்ஷனுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா இந்த வைரத்தை நம்மளாலையும் தயாரிக்க முடியும். நினைச்சேன்டா, நீ சேட்டுக்கிட்ட பணத்தை வாங்காம வந்தப்பவே நீ மென்டல் ஆயிட்டேன்னு நினைச்சேன். இப்ப என்னடா வைரத்தையே தயாரிக்கிறேங்கிற. ஏய் உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுடா. உன் கூட இருந்தா நானும் பைத்தியம் ஆயிருவேன். நான் போறேன்டா, நான் போறேன். நான் அங்க போய் படுத்துக்கிறேன். பைத்தியக்காரா. யாருக்காச்சும் வைரம் கிடைச்சா அதை வித்து பணமாக்கணும்னு நினைப்பாங்க, இல்லன்னா பயன்படுத்துவாங்க. ஆனா எல்லாரும் மாதிரி யோசிச்சா அவன் இப்படி சூர்யாவான். வைரத்தை தயாரிக்கணுங்கிற நினைப்பு அன்னைக்கே அவனுக்கு ஆரம்பமாயிடுச்சு. அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள்லாம் வைரத்தை தேடி போன அந்த டைம்ல, ஆனா சூரி மட்டும் லைப்ரரியில ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை தேட இப்ப இருக்கிற மாதிரிலாம் அந்த காலத்துல கூகுள், இன்டர்நெட் எல்லாம் கிடையாது. எந்த விதமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் லைப்ரரியில இருக்கிற புத்தகங்களை தேடி படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். இந்த வைரம் எப்படி உருவாகுதுன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன்டா. நம்ம பூமிக்குள்ள பல ஆயிரம் அடி ஆழத்துல அதிக வெப்பம், அதிக அழுத்தத்தால எதிர்வினை ஏற்பட்டு கார்பன் விஷயம் தாண்டா வைரமா மாறுது. எரிமலை வெடிக்கிறதுனால அந்த வைரங்கள் லாவா கூட சேர்ந்து அது நேரா பூமிக்குள்ள இருக்கிற மண்ணுல புதஞ்சிருது. அதத்தான் நம்ம தோண்டி எடுத்திருக்கோம். அப்படின்னா பூமிக்குள்ள இருக்கிற அதிக வெப்பத்தையும் அழுத்தத்தையும் நம்ம கிரியேட் பண்ண முடிஞ்சா வைரத்தை நம்மளே தயாரிக்க முடியும். டேய் சூரி, நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணு புரியலடா. நீ விட்டுட்டு வந்தியே அந்த 80,000 ரூபாய் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் இப்படி சொன்னா உனக்கு புரியாது. நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். என்ன செஞ்சு கட்ட போறானோ? அம்மா லட்சுமி தேவி, எங்க வீட்டுக்குள்ள வாமா. என் சட்டப்பைக்குள்ள வந்துருமா. நீ வரேன்னு சொன்னா வேண்டான்றான். வைரம் தயாரிக்க போறானா? உன் மேல கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாம போச்சு. என்னமோ இவனும் இவனோட வைரமும். சூரி வைரங்களை தயாரிக்கிறதுக்காக சோதனைகளை ஆரம்பிச்ச முதல் நாள் அது. அப்ப அவனோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் ஆரம்பிச்சுது. சூப்பரா இருக்கு. பாத்து என் பின்னாடியே வாடி. என் தாவணி எங்க? அங்கதானே இருந்துச்சு. அதோ தண்ணியில போகுது. டேய் சூரி, இந்த சட்டையில நான் ஹீரோ மாதிரி இருக்கேன்ல. டேய் அண்ணாச்சி டீ கடையில பார்த்த பொண்ணுடா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களுக்கு ஸ்ரீராமபுரமா? நான் உங்களை அங்க பாத்திருக்கேன். நானும் உங்களை அங்க பாத்திருக்கேன். அப்ப நாங்க கிளம்புறோம்.
ஏய் ஏன் டென்ஷன் ஆவற? நான் தான் இருக்கேன்ல. சீக்கிரம் போ. சூரி, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கு வந்து 3 தடவை ஹார்ன் அடிக்கிற? அதெல்லாம் கேட்டு நான் வெளியே வரதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதனால நீ ஏதாவது சொல்றதா இருந்தா அந்த செவுத்துல நீ எழுது, நான் இங்க இருந்து பாக்குறேன். நான் இங்க இருந்து எழுதுறேன், நீ அங்க இருந்து பாக்குற மாதிரி இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல? அதுக்கு என்ன, கண்டுபிடிச்சிடலாம். நீ கண்டுபிடிச்சிருவியா? நான் டைமண்டே தயாரிக்கிறேன் தெரியுமா உனக்கு? டைமண்டா? அது உனக்கு சொன்னாலும் புரியாது விடு. இவ்ளோ தனிமையான இடத்துக்கு வந்து பண்ண வேண்டியதை பண்ணாம தேவையில்லாத டாபிக் எதுக்கு பேசுற? என்ன பண்ணணும்? உனக்கு தெரியாதா? மொத்தம் வேணுமா? என்னாச்சுடி? அதுக்கு இல்ல, எனக்கு என் அக்கானா ரொம்ப பிடிக்கும். நான் போய் அவகிட்ட சொல்ல, அவ போய் அம்மா கிட்ட சொல்ல, அப்புறம் அம்மா அப்பா கிட்ட சொல்ல, ஐயோ நான் தலை குனிற மாதிரி ஆயிடும். ஆனா நீ எனக்கு முத்தம் கொடுக்கறது உங்க அக்கா கிட்ட எதுக்கடி சொல்ற? சொல்லக்கூடாதா? அப்படிங்கறியா? அதேதான். வா குடு 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 குடு. மறுபடியும் என்னடி ஆச்சு? நீ போய் உன் ஃப்ரெண்ட் சிவா கிட்ட சொல்லிட்டா, சிவா இன்னொருத்தங்கிட்ட சொல்லி, அவன் வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லி, இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ நான் தலை குனிய வேண்டியிருக்கும். ஏய், நீ முத்தம் கொடுக்கற விஷயத்த நான் ஏன்டி சிவா கிட்ட போய் சொல்ல போறேன்? சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். வா குடு 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 குடு. உண்மையதான் சொல்றியா? ஆமா குடு குடு. இப்போ உனக்கு என்னடி ஆச்சு? நம்மள யாராவது பாத்துட்டு என் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டா என் குடும்பமான போயிடும். இப்ப பாரு நான் தெரியறேனா? நான் யாருன்னு தெரியுதா சொல்லு? நீ எனக்கே தெரிய மாட்டேன். ஆனாலும் இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. வா நம்ம வீட்டுக்கு போலாம். முத்தம் வேண்டாமா? அம்மா தாயே, உனக்கும் உன் முத்தத்துக்கும் ஒரு கும்பிடு. வா போலாம். வா வாமா வா. பாத்து தங்கம், ஜாக்கிரதையா வா. முத்தம் தன்னை தொட்டி தேடி வந்த சனி, நீ ஓரமா போ. என்னது நீ சாஃப்ட் நினைச்ச? இப்படி பேசுற? பொண்ணுங்க லவ் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி சாஃப்டா தான் தெரிவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாயே ஓபன் ஆகும். இதுக்கே இப்படிங்கிற இன்னும் போக போக நிறைய இருக்கு. நீ வண்டியை எடு. அட இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்பா இதான் கரெக்ட். இந்த பொண்ணுங்களே இப்படிதான், என் பொண்டாட்டியே அப்படிதான். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நான் ஒரு 3 நாள் எங்க பாட்டி ஊருக்கு போறேன். 3 நாளைக்கா? 3 நாளைக்கு நான் உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன்? நான் எப்படி இருக்கேனோ நீயும் அப்படியே இரு. இதெல்லாம் நல்லா பேசுற. சரி வேற என்ன பண்றது? பார்த்து ஜாக்கிரதை. சரி நான் கிளம்புறேன். நான் வர வரைக்கும் இதை ஞாபகமா வச்சுக்கோ. சாந்தினி நில்லு. சூரிய பத்தி சொல்றதுக்கு ஒருவேளை ஒரு நாள் போதாது. ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் நடந்ததை நான் சொல்லவா? நீ சொல்றியா? இவன் யாரா அவன்? மொத்த கதையும் என்ன சொல்லிட்டு பாதியில இருந்து இவன் சொல்றாங்கறான். சரி நீயே சொல்லு. போட்டோல இருக்கிற பொண்ணு டைரக்டா வந்து முத்தம் கொடுக்கறாள்ல, இது கனவா நினைவான்னு ஷாக்ல இருக்கல்ல? ஆமா என்ன விஷயம்? சடனா வீட்டுக்கு வந்திருக்க? உன்னை பாக்கணும்னு தோணுச்சு. உடனே நான் பாட்டி ஊர்ல இருந்து உன்னை பாக்க வந்துட்டேன். ஐ மிஸ் யூ லாட். ஐ மிஸ் யூ டூ பைத்தியக்காரி. நீதான் பைத்தியக்கார.
ஐயோ கரண்ட் கட் ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா கேண்டல பத்த வை. ஐ அம் ஜஸ்ட் ஸ்கேர்ட் ஆஃப் டார்க்னஸ். எதுக்கு பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. ஐ அம் ஸ்கேர்ட் பிகாஸ் ஆஃப் யூ. எதுக்கு? ஏதாச்சும் பண்ணிடுவியோண்டா. Hey, Priya. பால் போடுறா. யா. ஏய் போடு. என்ன? யா once again. ஹலோ. ஓய் பைத்தியம். என்ன பண்ற? இங்கதான். நான் ஊர்ல இருக்கேன். ஃபேமிலி கூட ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்டா. எங்க இருந்துகிட்டு ஊர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க? எங்க இருக்க? சொல்றல்ல ஊர்ல இருக்கேன்னு. எத்தனை வாட் Actually, Ram, I'm feeling guilty with slip with you. Even before knowing whether you truly love me or it's just a lust. So... So you lied to me. And hiding from me without even asking me. Priya, உன் மேல இருந்த லவ் லஸ்ட்னு சொன்னது மட்டும் இல்லாம என்கிட்ட பொய்யும் சொல்லிருக்க. நான் உன்னை எவ்வளவு சீரியஸா லவ் பண்றேன்னு தெரியுமா? உன்னை நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. Because it was one of the best moments in my life. உன் ஞாபகத்தோட மட்டும்தான் என் டேவே ஸ்டார்ட் ஆகுது. டே எண்ட் ஆகுறது உன் ஞாபகத்தோட தான். எந்த ஒரு லவ் மூவி பார்த்தாலும் அந்த லவ்வர்ஸ் நாம தான் தோணுது. நீ தள்ளி இருந்த இந்த 1 வீக் எனக்கு எதையும் மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளோட சோல்மேட் யாருன்னு நம்ம சோல் தான் டிசைட் பண்ணும். என் சோல் எப்பவும் முடிவு பண்ணிடுச்சு, நீ தான் என் சோல்மேட்னு. I'm madly in love with you, Priya. And I will love you forever, Priya. I'm sorry, Ram. Ram. I'm so sorry, Ram. Inda. Wow. Open it. You do this? To my beautiful princess. With love. When did you draw this? அன்னைக்கு நீ தூங்குனதுக்கு அப்புறம். So beautiful. My charming prince.
லிஃப்ட் பண்ண மாட்டேங்கிற? நான் அதுக்குள்ள போர் அடிச்சிட்டேனா? ஒர்க்ல இருந்ததால பாக்கல என் பைத்தியக்காரி. வாட்? என்ன விட உனக்கு ஒர்க் பெருசாயிடுச்சா? சொல்லு. உனக்கு தேவையானது கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப இலக்காரம் ஆயிடுவாங்க. I'm sorry. ஓய். என்ன எல்லாரும் முன்னாடி எப்படி? இந்த மாதிரி சாரி சொல்ல உன்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகே. I accept your apology, Mr. Expert. Hey. ஹலோ, என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? எஸ் பிரியா, I got an important work. Talk to you later. எங்க போற? ராம். அச்சட். டேய், அப்ப என்ன அப்படி துரத்துறாளா? அப்படி ஓடுற? டேய், டிஸ்டர்ப் பண்ணாதே. என் டைமண்ட் ப்ராஜெக்ட்க்கு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. அப்படியா? இங்க சூப்பர் ஓவர்ல டெல்லி மேட்சா ஜெயிச்சிருச்சு. நீ சூப்பர் ஐடியாவோட வந்திருக்க. சரா நான் அப்புறம் பேசுறேன். கோல்டுல ஒரு பங்கு கார்பன் இருக்கிறதால அதை வச்சு என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் கண்டினியூ பண்ணேன். இந்த ப்ராசஸ்ல பிரியாவை விட்டு கொஞ்ச நாள் விலகியே இருந்தேன். யாரு எப்படி போனா உனக்கு என்ன? நீ மட்டும் தனியா உட்கார்ந்து இப்படி ஹாப்பியா இருப்பியா? பிரியா, உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வா உட்காரு. முதல்ல உனக்கு காதலிச்ச பொண்ணு எப்படி போனாலும் உனக்கு பரவாயில்ல. சரி, எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணிருக்கேன்னு ஒரு தடவையாவது எடுத்திருக்கியா? வாட்ஸ்அப்ல லாஸ்ட் சீன் 20 days பேக் நீ காமிக்குது. உனக்கு எதுக்குடா போன்லாம்? எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடு. பிரியா, this is for you. இப்படி டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்தா அதை எடுத்துக்கிட்டு நான் கூல் ஆயிடுவேன் பாக்குறியா? வாங்கினது இல்ல, ரெடி பண்ணது. நான் டைமண்ட் ப்ராஜெக்ட் பண்றேன்ல, பூமியில இருந்து கிடைக்கிற ஒரிஜினல் டைமண்டுக்கு 70% குவாலிட்டி மேட்ச் ஆகிற மாதிரி தயார் பண்ணிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ல பிஸியா இருந்ததால உன்னை கண்டுக்கவே இல்லை பிரியா. அதனாலதான் உன்னோட கால்ஸுக்கும் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணவே முடியல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பிரியா. என்னது? இந்த டைமண்ட நீ ரெடி பண்ணியா? இனிமே நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை தயார் பண்ணிக்கலாம்ல. முட்டி வலிக்குது, எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார வைப்ப? முதல்ல கை கொடு. கம். உனக்கு இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கூட நான் எப்ப கால் பண்ணாலும் நீ லிஃப்ட் பண்ணணும். எப்ப மெசேஜ் பண்ணாலும் நீ உடனே ரிப்ளை பண்ணணும். இதுதான் இந்த பிரின்சஸ் உடைய ஆர்டர். என்ன அப்படி பாக்குற? Baby, can you lend me a kiss? I promise to give it back to you. Shall we join you? Sure, why not?
ஓ ஷிட், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான், சரியாயிடும். பிரியா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான், அவ்வளவுதான். Just move away. என்னடா என்னடா கை வைக்கிற? Hey! ராம், She is mine. ராம் ப்ளீஸ். If anyone dare to touch her, கொன்னுடும் டே. Got it? கிளம்பு. பிரியா, வா. Ram, you just help me. Why you so rude? Hey, stay away from her. Huh? Hey பாப்பா, அவனுக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லு. ராம், செஞ்ச ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்றத விட்டுட்டு தேங்க்ஸ் அது மண்ணங்கட்டியாவது. அவனுக்கு அந்த சீன்லாம் இல்ல. பிரியா, இங்க வலிக்குதா? ராம், you already know him or not? அவனும் நானும் சேம் காலேஜ். காசு இருக்குன்ற ஈகோ. ஓ, அப்போ அந்த பர்டிகுலர் டைம்ல மேபி உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். இப்ப அவன் எனக்கு ஒரு நல்லவனா தெரியறான். உனக்கு இப்படி சொன்னா புரியாதா? அவன் பொறுக்கின்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. நாராயணா, எங்க கிட்ட பணம் கடன் வாங்கின, அசலும் இல்ல வட்டியும் இல்ல, மறந்துட்டியா என்ன? இல்லைங்க தம்பி, மறக்கலைங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எப்படியாவது மொத்தத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். சரி நாராயணா, பணத்துக்கு பதிலா உன் பொண்ணு தரியா? எல்லாத்தையும் கழிச்சுக்கலாம். தம்பி, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? ஃபீல் ஆயிட்டியா என்ன? சரி விடு, உனக்காக ஒரு பம்பர் ஆஃபர் தரேன். நீ தர வேண்டியது 5 லட்சம். நான் உன்கிட்ட 5 கொஸ்டின் கேட்கறேன். 5க்கும் பதில் சொல்லிட்டா 5 லட்சம் கொடுக்க தேவையில்லை. தப்பா மட்டும் சொன்ன, ஒவ்வொரு தப்புக்கும் உன் பொண்ணோட உடம்புல இருக்கிற துணி ஒன்னொன்னா குறையும். வேணாம் தம்பி, வேணாம், விட்டுருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. இப்ப ஆப்ஷன் உன் கையில இல்ல, ஜஸ்ட் ஃபாலோ பண்ண, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொண்ணுக்கு இருக்க வேண்டியது பையனுக்கு இருக்க கூடாது. கற்பு. தப்பு. பதில் என்னன்னா கடன். அது இருந்தா பொம்பளை யாரும் சீண்ட மாட்டாங்க, மேற்கொண்டு காசு கொடுத்து கோஆபரேட் பண்ணுவாங்க. அதுவே நீ பண்ணா சொத்தை புடுங்கிடுவாங்க. இப்ப 2வது கேள்வி, எறும்பு கண்டுபிடிக்க முடியாத சுகர் என்ன? சர்க்கரையை கண்டுபிடிக்க முடியாத எறும்பு எதுவும் இல்ல தம்பி. எங்க இருந்தாலும் சரி, எல்லா இனிப்பு பதார்த்தத்தையும் கண்டுபிடிச்சிரு. தப்பு. பிரவுன் சுகரை எறும்பு கண்டுபிடிக்காது.
என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சு நீ டச் பண்ணிட்ட. நீ ஆம்பளையா இருந்தா இங்கே ஏறா. ஏய் போடா. ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட இருந்து தன் கேர்ள் ஃபிரெண்ட் தள்ளி இருக்க சொன்னானா அவன் இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரியும்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது சரி, ஆனா மோஹித் அந்த அளவுக்கு ரிச்சா? அவன் அந்த அளவுக்கு பொறுக்கின்னு சொன்னா அவன் அந்த அளவுக்கு ரிச்சான்னு கேக்குற. போடி பைத்தியக்காரி. நீதான் பைத்தியக்காரி. நீதான் பைத்தியம். ஓ சாரி. அதுக்கப்புறம் பிரியாவோட என் லவ் லைஃபையும் என் ப்ரொஃபஷனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நான் நினைச்ச 100% குவாலிட்டி டைமண்டை கிரியேட் பண்ண முடியலங்கிற கவலையில கொஞ்ச நாள் என் டைமண்ட் ப்ராஜெக்ட் மேல ஃபுல் ஃபோக்கஸ் வச்சு பிரியாவை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தேன். நம்ம லவ் பண்ற பர்சன் கிட்ட எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒருவேளை அவங்க புரிஞ்சுக்கலன்னா ஏ பைத்தியம் வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? ராம், டு ஈவன் லவ் மீ? என்ன அப்படி கேட்ட? நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாதா? Now I don't know. You keep on saying that you love me. Where is that love, Ram? I can't feel it. I can't touch that love. I can't even see it. Where is that love, Ram? Seriously? You're not that same Ram whom I love. ராம், எப்பவுமே என்ன பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன்னு சொன்ன. ஆனா இப்ப என் கூட இருந்தாலும் சரி, வேற எதையோ பத்தி யோசிக்கிற. என் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ற. ஆனா இப்பெல்லாம் என்ன சந்திக்கிறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்ல. உனக்கு என் மேல இருக்கிற காதல் குறைஞ்சிருச்சுல? அதிகம் கம்மின்னு காதல் அளவெல்லாம் இருக்காது பிரியா. காதல் இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். உன்னை அப்பவும் காதலிச்சேன், இப்பவும் காதலிக்கிறேன். ஆனா என்ன கொஞ்சம் ஒர்க் பிரஷரால டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவ்வளவுதான். ஆனா முதல்ல இருந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரே மாதிரி இருக்காது பிரியா. அத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாரல் சப்போர்ட் பண்ணணும். ஆனா நீ என்ன? நான் உன்னை சப்போர்ட் பண்ண முடியாது ராம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடைய பாய் ஃப்ரெண்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபைனான்சியலி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருந்தா, நீ மட்டும் டைமண்ட் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம உன் பிசினஸையும் கேர் பண்ணாம நாளுக்கு நாள் கீழே இறங்கிட்டே போற. You losing everything. இப்போ உன் ப்ராப்ளம் நான் ஃபைனான்சியலா ஸ்ட்ராங் ஆகலன்னா இல்ல உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லன்னா? Both. எனக்கு லைஃப் பார்ட்னர் ஆக போறவன் என்ன அன்பா பாத்துக்கிறது மட்டும் இல்லாம he must be financially strong because all our life depends on money and love. We are not perfect for each other. Our lifestyles, expectations, everything is different. Our relationship is not working out, Ram. Ram, let's break up. பிரேக்கப்? என்ன பேசுற பிரியா? Ram, don't ever try to contact me. பிரியா உட்காரு. பிரியா. And stay away from me. பிரியா. 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 அவ முதல் தடவை என்கிட்ட கோவமா பேசினா. மறுபடியும் திரும்பி வருவான்னு நினைச்சேன். ஆனா அவ சொன்ன பிரேக்கப்ங்கிற வார்த்தை அவ ஒன்னும் கோவத்துல சொல்லல. என்கிட்ட இருந்து டோட்டலா வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணி சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவளை மீட் பண்ணி பேசணும்னு நிறைய தடவை கால் பண்ண, நிறைய தடவை டெக்ஸ்டும் பண்ண. அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. லைஃப் ஃபுல்லா என் கூட இருப்பான்னு நான் லவ் பண்ண பொண்ணு வேணும்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனா எப்படி இருக்கும்னு அந்த வலியை அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். அந்த பெயினையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு என் கரியர்லயும் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எதை பண்ணாலும் அவன் ஞாபகம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என் ப்ராஜெக்ட்ல கூட ஃபோக்கஸ் பண்ண முடியாம போச்சு. டேய் ராம், நான் தான் கோபால் பேசுறேன். இங்க ரெஸ்டாரண்ட்ல பிரியா மோகித் கூட இருக்கா. என்ன? சீக்கிரம் வாடா. இப்பவே வரடா. பிரியா, உனக்கு எவ்வளவு வாட்டி கால் பண்ண அட்டெண்ட் பண்ணவே இல்ல. இவங்க என்ன பண்றான்? வேண்டரா. Ram, just don't create a scene here. என்ன சீனா?
Babe, is that any problem here? Nothing. I handled it. என்னடா பேபி? எழுந்துடா முதல்ல. Ram, you just wait there. I will come. Ram, நான் சீன் கிரியேட் பண்றேனா? சீன் கிரியேட் பண்றது இல்ல. ஒரு விதத்துல சொல்லணும்னா என்ன டார்ச்சர் பண்ற. என்ன நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? நான் உன்னை எவ்வளவு சீரியஸா லவ் பண்ணேன்னு தெரியாதா உனக்கு? Ram, I done with you. It's over. Hey, but I still love you, Priya. I slept with Mohit. Yes, I slept with Mohit. And I truly love him. Baby, what's wrong? Nothing. Let's go. Come. அதுக்கப்புறம் அவளை மறக்க நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். மென்டல் பிரஷர்ல பிசினஸை கூட சரியா பாத்துக்காம விட்டுட்டேன். அப்பதான் என்னோட ஃப்ரெண்டு கோபால் வந்து என்ன ராமாச்சாரி ஐயா கிட்ட கூட்டிட்டு போனான். உங்க ஃப்ரெண்ட் லைஃப்லயே தானே நடந்துச்சு? சேம் டு சேம் நடந்தது. அங்க நீ அந்த பொண்ணை கார்ல சுத்த வச்ச, இங்கே ஆளு அவளை பைக்ல சுத்த வச்சான். அங்க நீ அந்த பொண்ணை ரெஸ்டாரண்ட் கூட்டு போன, இங்கே அவன் அவளை கூட்டிட்டு ஹோட்டல்லையும் வயல்வெளியிலையும் சுத்தினான். ஆனா என்ன, உன் கதையில பெரிய பங்களா இருக்கு, இங்கே ஓட்டு வீடுதான் இருக்கு. மத்ததெல்லாம் சேம் டு சேம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் லைஃப்ல நடந்த விஷயம் இப்ப என் லைஃப்ல அதான் நடக்குதா? இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டேய், ராமாச்சாரி ஐயாக்கு போன் பண்ணு. ஹலோ சாமி, நான் ராம் பேசுறேன். உங்களை பார்க்க வந்திருந்தேனே. சொல்லுப்பா தம்பி. நீங்க சொன்ன மாதிரியே சூரிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அவன் லைஃப்ல என்ன நடந்ததோ ஆஸ் இட் இஸ் என் லைஃப்லயும் நடந்திருக்கு. என்ன காரணமா இருக்கும் சுவாமி? இங்க பாருப்பா, இந்த உலகத்துல 2 பேரோட கைரேகையும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா உங்க 2 பேரோட விஷயத்துல அப்படி நடந்திருக்கு. 24 வருஷம் வரைக்கும் உங்க 2 பேரோட கைரேகையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் அவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும், உன்னோட வாழ்க்கையிலயும் அதெல்லாமே நடக்கும். அண்ணா, உங்க ஃப்ரெண்ட் லைஃப்ல சாந்தினி கிருஷ்ணன் கூட போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்க எப்படி ராமாச்சாரி கிட்ட போயிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி நாங்களும் ராமாச்சாரிய பார்த்தோம். அந்த பொண்ணை பத்தின எத்தனை நினைவுகள் வந்தாலும் கவனம் செதறாம தன்னோட அட்டென்ஷன் முழுக்க அவன் பண்ண ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் வச்சான். டேய் சிவா, டேய் டேய் எழுந்துடா. எழுந்துட சொல்றல, எழுந்துடா. என்னடா? டேய், டைமண்ட் செஞ்சு காட்டுறேன்னு சொன்னல, இங்க பாரு. பாத்தியா? சூரி, எப்படி இத பண்ண? டேய் மக்கு, பீனட் பட்டர்ல கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால பூமிக்குள்ள எந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி டெம்பரேச்சர்ஸ் ரீக்ரியேட் பண்ணி அந்த டெம்பரேச்சர்ல பீனட் பட்டரை வச்சு ஹை பிரஷரை கூட அப்ளை பண்ண. சோ அதனால கூட கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் நடந்து
இந்த டைமண்ட் ஃபார்ம் ஆச்சு. இந்த டைமண்ட் பூமிக்குள்ள கிடைக்கிற ஒரிஜினல் டைமண்ட் மாதிரியே 80% குவாலிட்டி அதே மாதிரி இருக்கும். சூப்பரா ரெடி பண்ணிட்டடா. இந்த சந்தோஷத்துல நம்ம பணங்களை குடிக்கலாம்டா. சரி போலாம் வா மச்சான், போலாம். பிச்சு உதறலாம். பெருசு 2 பத்தாது 4 ஊத்து. இதுக்கப்புறம் இவனால இதை மட்டும் தானே செய்ய முடியும். டேய், காதலிச்சவ ஓடி போனதுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு இப்படி போறப்போ உன்னை பாக்க வந்த. ஆனா செமையா இருக்கடா. பார்வதியை இழந்த தேவதாஸ் மாதிரி கையில ஒரு பாட்டில், கழுத்துல ஒரு ஷாலு, பக்கத்துல மட்டும் நாய் இருந்துச்சுன்னு வையன், செமையா இருக்கும். தேவதாஸ்னு. ஏய் அடங்குடா, இவங்கிட்ட தானே பேசிட்டு இருக்கான். இத்தனை நாள் உன்னை காதலிச்ச பொண்ணு என்கிட்ட எப்படி மாட்டிக்கிட்டான்னு யோசிக்கிறியா? நீ உன் வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்தனால தள்ளி இருந்த. அதே நேரத்துல அவ ஏங்கன காதுல வச்சு அப்பப்ப ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். என் கூட இருந்தா லைஃப் எப்படி இருக்குன்னு சின்னதா ஒரு சாம்பிள காட்டினேன். அப்படியே பிளாட் ஆயிட்டா. பொண்ணுக்கும் காதலுக்கும் பணத்துக்கும் நிறைய சம்மதம் இருக்குடா. ஏண்டா அன்னைக்கு சாந்தனிய கிரவுண்ட்ல தொட்டதுக்கு என் எலும்ப உடைச்சிருவேன்னு சொன்னியே. இப்ப தினம் அவளை நான் தொட்டு விளையாடுறேன். இப்ப என்னடா பண்ணுவ? இப்ப உன்னால என்னடா பண்ண முடியும்? உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா என் பின்னாடி வராதன்னு? உன்னை காதலிக்கல, நான் அவனதான் காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு இவன் அடிப்பியா? அது இல்லம்மா, அவன் என்ன சொன்னான்னா? நீ வாய மூடு, நீ எதுவும் பேசாத. உன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் அடிப்பியா? கிருஷ்ணா, இந்த ரவுடி பசங்க கூட உனக்கு என்ன வேலை? உனக்கு இந்த ஊர்ல எவ்வளவு மரியாதை இருக்கு. இவனுக்கு கூட பிரச்சனை பண்ணிட்டு உன் மரியாதை கெடுத்துக்காத. வா நம்ம போலாம். என் சட்டையை பிடிச்சதுக்கு அவனை அடிச்சுட்டு என்ன உன் மேல கை வச்சு நான் சும்மா இருப்பேனா? நீதான் என் உலகமே. சூரி கிட்ட கிடைக்காத அன்பு பாசத்தோட சேர்ந்து அதிக பணமும் கிருஷ்ணா கிட்ட இருக்கிறதுனால சாந்தினி கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. ஆனா சூரி மட்டும் மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தான். சோறு தூக்கம் இல்லாம சாந்தினி கிருஷ்ணா 2 பேரும் செஞ்ச துரோகத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா சூரிய பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஆணோட அழிவுக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு தெரிஞ்சது. சாந்தினி செஞ்சது சரியா தப்பான்னு யோசிக்கிறத விட தன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு எது செஞ்சா சரியா இருக்குமோ அதைத்தான் அவ செஞ்சான்னு இவன் நினைச்சுக்கிட்டான். ஆனாலும் சூரியோட மனசுல எரிமலை ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏய், இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? உன்னை பார்க்கும்போது பெரிய சயின்டிஸ்ட் ஆவன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஆயிட்டேடா. ஏய், உன்னதான்டா கேக்குறேன், சொல்லு. கொன்னுடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். யார கொல்ல போற? அந்த கிருஷ்ணாவை கொன்னுடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏண்டா நீ அறிவோட தான் பேசுறியா? அந்த கிருஷ்ணா பல்ராம் ராஜோட பையன்னு தெரிஞ்சும் நீ கொல்லணும்னு நினைக்கிற? 10 தலை ராவணனுக்கு இருக்கிற அறிவு அந்த பல்ராம் ராஜுக்கு இருக்கு. இலங்கை மாதிரி வீடு சுத்தி காவல்காரங்க இருப்பாங்க. அவங்கள எல்லாம் தாண்டி போய் அந்த கிருஷ்ணாவை நீ கொன்னுடுவியா? ஒருவேளை கொன்னது நாம தான் தெரிஞ்சா அந்த பல்ராம் ராஜோட அடியாட்கள்லாம் நம்மள யாருன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிச்சு கொன்னுடுவானுங்கடா. வேணாண்டா சூரி. நான் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு தெரியும்ல, நான் ஒரு தடவை யோசிச்சேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன். இன்னைக்கு அவனை கொல்றேன். மூளை குழம்பி போச்சா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அவனுங்க நம்மள கொன்னுடுவானுங்கடா. என்ன ஆனாலும் சரி, அவனை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். நீ என் கூட வரியா இல்லையா?
நான் வரலடா. நீ போறதா இருந்தா போ. என்னோட வாழ்க்கையில நான் பார்த்தவங்கல்ல 2 பேர் தான் ரொம்ப திறமையானவங்க. ஒருத்தன் பலராம ராஜு, இன்னொருத்தன் சூரி. அதுல சூரி தன்னோட திறமைய விட்டுட்டு ஆக்ரோஷமா போறத பார்த்து ஆச்சரியப்பட்டேன். டேய் சூரி, வீட்டுக்குள்ள போய் மட்டும் அவனை கொன்னுடாத. வேணும்னா அவன் வெளியில வந்த பிறகு ஃபாலோ பண்ணி அவனை போட்டுடலாம். அவன் வெளியே வரலனா கண்டிப்பா வருவான். நீ கொஞ்சம் பொறுமையாரு. உட்கார நீ முதல்ல. அவன் என்னடா நம்மள அப்படி பாக்குறான்? அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கு. அவன் உள்ள போறான்டா. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏய், நான் இந்த அளவு டென்ஷனா இருக்கேன், நீ கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம இருக்கியடா. டென்ஷன் ஆனா வேலைக்காகாது, வேலை செஞ்சாதான் முடியும். மத்தியானத்துல இருந்து இங்கதான் இருக்கீங்க, என்னடா பண்றீங்க? அண்ணே, அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க வரான், அதனாலதான் வெயிட் பண்றேன். வந்ததும் கிளம்பிடுவேன், அவ்வளவுதான். சுபா. அண்ணா ஒண்ணு இல்லண்ணே, உண்மையதான் சொன்னேன். அண்ணா ஐயா, இந்த கத்திய வச்சுக்கிட்டு என் வீட்டு முன்னாடி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட எதிரிங்க யாராவது என்ன கொல்றதுக்காக உங்களை அனுப்புனாங்களா? உங்களை கொல்ற அளவுக்கு யாருக்குங்கய்யா தைரியம் இருக்கும்? நாங்க வேற ஆளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க ஐயா. சத்தியமாங்க ஐயா. யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க ஐயா. ஸ்ரீராமபுரம் மலையில 3 வைரங்க கிடைச்சதுங்க ஐயா. எங்களை ஏமாத்தின திருமூர்த்தி அவங்க ஆளுங்களோட சேர்ந்து 2 வைரங்களை கொள்ளையடிச்சிட்டானுங்க ஐயா. இன்னைக்கு அவன் இந்த பக்கமா வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம் ஐயா. அந்த கத்தியை காமிச்சு அவனை மிரட்டி அந்த 2 வைரங்களை வாங்கிடலான்னு நினைச்சோங்க ஐயா. சத்தியமா வேற எதுவும் இல்லைங்க ஐயா. நான் சொல்றது உண்மைங்க, என்ன நம்புங்க ஐயா. டேய் சுப்பு ஐயா, அந்த திருமூர்த்தியை கூட்டிட்டு வா. இவனுங்க சொல்றது உண்மையா இருந்தா இவனுங்களோட வைரத்தை வாங்கி கொடுத்துடலாம், இல்லன்னா இந்த இடத்துலயே இவனுங்களை வெட்டி போட்டுடலாம். சரிங்க ஐயா. அம்மா என்னாச்சு? மத்தியானத்துல இருந்து நம்ம வீட்டு முன்னாடியே இருந்தாங்க ஐயா. சந்தேகப்பட்டு பார்த்தா கத்தி வச்சிருந்தாங்க ஐயா. கண்டிப்பா இவங்க நம்மள அட்டாக் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க தம்பி. அதுக்கு தான் கூட்டிட்டு வந்து ஐயா முன்னாடி உட்கார வச்சிருக்கோம். இவங்களை அடிச்சாவது எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் தம்பி, இல்லனா நமக்கு பெரிய ஆபத்து. அவனுங்களை பிடிக்கடா. சின்ன ஐயாவையும் மருமகளையும் கொன்னுட்டாங்க, பிடிச்சா அவங்கள வெட்டுங்கடா. அன்னைக்கு எங்க அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததால பல்ராம் ராஜோட அடியாட்கள் கிட்ட இருந்து ஆத்திர அவசரத்துக்கு தப்பிச்சு போக நாங்க ரெடி பண்ண சுரங்கம் மூலமா நாங்க தப்பிச்சு போனதால எங்களால இன்னைக்கு உயிர் பொழைக்க முடிஞ்சது. டேய், கிருஷ்ணாவோட சேர்ந்து நீ காதலிச்ச சாந்தினியை ஏன்டா கொலை பண்ண? அவன் இல்லாம அவ இருக்க முடியாதுன்னு சொன்னால, அதனாலதான் அவன் கூடயே அனுப்பி வச்சுட்டேன். மேல 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். உன் கூட சேர்ந்து சுத்தும் போது பாக்கெட்ல டைம் பாம் வச்சுட்டு சுத்துற மாதிரியே இருக்குடா. டீ ஆறி போகுது, முதல்ல டீயை குடி. டீ ஆறி போதா?
எந்த நேரத்துல எவன் வந்து கொல்லுவான்னு நான் பயந்துட்டு இருக்கேன். நீ என்னடா டீய பத்தி பேசிட்டு இருக்க? நம்ம முன்னாடி நடந்து போகும்போது பின்னாடி எவனாவது வந்து நம்ம முதுகுல குத்துனா சாகுற ஆள் இல்லடா நானு. என்ன கொல்லணும்னு நினைக்கிற அவனுக்கு எதிரில போய் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவனை குத்தி 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 கொள்ளுவேன். அவனால எனக்கு ஆபத்து இல்லடா, என்னாலதான் அவனுக்கு ஆபத்து. ஐ ஆம் தி டேஞ்சர். சூரி, அவன் ராவண அசுரனா இருந்தா நான் அந்த அசுரனை மிஞ்சிய அசுரன்டா. சூரிடா, இன்னைக்கே பாருங்கம்மா, இன்னைக்கே பாருங்க ஐயா, நம்ம ஊர் டூரிங் டாக்கீஸ்ல மெகா ஸ்டார் சிரஞ்சீவி மற்றும் கனவு கன்னி ஸ்ரீதேவி நடிச்ச அதிவேக வீரனும் அழகான சுந்தரியும் இன்னைக்கே வந்து பாருங்கம்மா, இன்னைக்கே வந்து பாருங்க ஐயா. ஒரு பக்கம் புயலுக்கு நடுவுல மெகா ஸ்டார் சிரஞ்சீவியோட படம் பிச்சு உதறிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சூரி பல்ராம் ராஜோட அடியாட்களை பொளந்து கட்டிக்கிட்டு இருக்கான். பலராம் ராஜுவுக்கு எதிரியான வக்கீல் சார் ராம்பாபுவோட உதவியால நாங்க எத்தனை பேரை கொன்னாலும் நாங்க ஜெயிலுக்கு போகல. அது வரைக்கும் பலராம ராஜுவை பார்த்து பயந்தவங்க எல்லாம் எங்களை பார்த்து பயந்தாங்க. எவ்வளவு பணம் இருக்கிற ஆசாமியா இருந்தாலும் எங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி.
என்னடா இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டீங்களே. நாங்க என்ன பண்ணோம்னா நீங்க வர்றத பாத்துட்டு டீ குடிச்சிருந்த ஜனங்க கூட பயந்து ஓடி புட்டானுங்க. சொல்லுப்பா. அவங்க பணத்தையும் நானே கொடுக்கறேன். முதல்ல எங்களுக்கு ஸ்ட்ராங்கா 2 டீ போடு. உடுப்படா, ஏன் கொடுக்க மாட்டா? மக்களை பயமுறுத்தி சேர்த்து வச்சிருக்கல, பாவப்பட்ட துட்டு எவ்வளவு வேணாலும் கொடுப்பா. அண்ணன் ஏதாச்சும் சொன்னேன்னா மரியாதை இருக்காதுப்பா. சும்மாரா. டேய் கணேஷ், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நான் உங்க அப்பாவை அண்ணன் கூப்பிடுறேன்டா. அண்ணன் சொல்லாம வேற யாரா என்ன சொல்லுவா? சொல்லட்டும். அண்ணன், நீ எவ்வளவு திட்டணும்னு நினைக்கிறேன், நான் திட்டுனேன். உன்னை திட்டுறது எனக்கு என்ன பொழுதுபோக்காப்பா? இந்த ஊர்லயே நீ தான் திறமசாலி, எல்லாரோட பெரிய படிப்பு படிச்சிருக்க. நீ பெருசா சாதிச்சு ஏதோ பெருசா செய்வேன்னு பார்த்தா இந்த மாதிரி ரவுடி ஆயிட்டேன்னு வேதனையில சொல்லிட்டேன்ப்பா. நாங்க இந்த ஊர்ல பெரிய ஆளுங்க இல்லன்னு யாருன்னா சொன்னது? பணக்காரங்க கூட இந்த ஊர்ல எங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. என் சூரிக்கு இருக்கிற அறிவு பலம் இங்க யாருக்கும் இல்ல. பலம் உள்ளவன் தான் பெரிய ஆளுனா வாலிய விட பெரிய ஆளு இங்க யாரும் இல்லப்பா. படிச்சவன் தான் உயர்ந்தவன் தான். ராவணாசுரனை மிஞ்சின புலவர் இல்ல. குணத்தை பார்த்து ராமரை கடவுளாக்குனாங்க. உன்னை மதிக்கிறது நீ சாதிச்ச பெருமைக்காக, உனக்குள்ள இருக்க குணத்தை வச்சு. நீ புரிஞ்சுக்கோ. ஓ, அப்படின்னா நாங்க வாலி ராவணனுங்க மாதிரியா? நான் அப்படி சொல்லலடா, ஸ்ரீராமருக்கு இருக்கிற குணத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னேன். அண்ணா அண்ணா, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க அப்புறமா வரோம். அண்ணா வண்டி ஜாக்கிரதையா, நாங்க அப்புறம் வந்து எடுத்துக்கிறோம். ஆமா, பின்ன சொந்த வண்டியாச்சா? அண்ணா நானும் வரேன். சூரிய, கணேச ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. சூரியன் இருக்கும்போது எனக்கு என்னப்பா பயம்? தம்பி கணேச, சாயங்காலம் சீக்கிரம் வந்துருப்பா. அவங்க கூட சுத்தாத, நாளைக்கு உனக்கு பிறந்த நாள். உன்னை கூட்டிட்டு போய் புது துணி வாங்கி தரேன். டேய், பாரின் சரக்கு எத்தனை இருந்தாலும் சரி, நம்ம லோக்கல் சரக்க குடிச்சிட்டு அந்த ஊர்காவை தொட்டு நக்கும் போது அடடடா, அந்த கிக்கே வேறடா. அப்படியா? அவ்வளவு சூப்பரா இருக்குமாண்ணே? எங்க எனக்கும் கொஞ்சம் கொடுங்க. ஏய் சின்ன பையா, இதெல்லாம் உனக்கு எதுக்குடா? யாரு இவன்? சின்ன பையனா? இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 4 குட்டி பசங்களை பெற்றுவான் தெரியுமா? அண்ணே, உங்க 2 பேரை பாக்கும்போது கர்ணன் துரியோதனன் மாதிரி இருக்குண்ணே. நம்ம சிவா கர்ணனை விட உயர்ந்தவன்டா. எதனாலனா கர்ணன் அவங்க அம்மா குந்திக்கு கொடுத்த வாக்குக்காக அர்ஜுனனை தவிர மத்த 4 பேரை கொல்ற வாய்ப்பு வந்தாலும் கொல்லாம விட்டுட்டான். ஒருவேளை கொண்டு இருந்தா யுத்தம் எப்பவோ முடிஞ்சிருக்கும். ராஜ்யத்தை துரியோதனனுக்கு ஒப்படைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி பண்ணல. நம்ம சிவா அப்படிப்பட்டவன் இல்லடா. அவனை பத்தி கூட யோசிக்காம யார கொல்ல சொன்னாலும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கொண்டுடுவான். ஏய், நீ குடிச்சது ஒரு பாட்டில் தானடா? ஏதேதோ பேசிட்டு இருக்க. நீ குந்தின்னு சொல்ற, துரியோதனன் சொல்ற, கர்ணன் சொல்ற. ஏய், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏய், இருட்டுற மாதிரி இருக்கு. நம்ம ஊருக்கு போனோம்னா இந்த மலையை தாண்டி தான் போகணும். 1 மணி நேரம் ஆகும். நம்ம இப்பவே கிளம்பலாம். டேய், ஒரு சின்ன வேலை செய்யலாம். என்னடா? இது லாஸ்ட் பாட்டில் தானே? இதோ இப்படி ஆஃபர் இல்ல, இத முடிச்சிடணும். 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் குடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். வாங்கடா. டேய் கணேஷ், நீ கவுண்டிங் ஆரம்பிடா. சரிங்கண்ணா. அண்ணா ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். யாரா குடிச்சது? டேய், எனக்கு குடிக்க எங்கடா வாய்ப்பு கொடுத்த? மொத்தத்தையும் காலி பண்ணிட்ட. சரி, வீட்டுக்கு போலாம் வாங்க. ஏய், அந்த மீதி எதுக்கு? என்கிட்ட கூட குடிச்சிரியா? வாங்க போலாம். சிவானே ஜாக்கிரதை. தேங்க்யூ கணேஷ். அண்ணே, சின்ன பையன் சொன்னீங்க, உங்களை விட நான் தான் சீக்கிரமா நடக்கிறேன். அந்த நேரத்துல அதிகமா குடிச்சதால எங்களுக்குள்ள இருந்த தெம்பு குறைஞ்சு போய் மலையேற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாத்துறாடே, இந்த காலை வச்சு என்னடா மலை இது? அடிச்சது எல்லாமே இறங்கிருச்சு. உண்மைதான், எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி வாங்க போலாம். இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமே. ரொம்ப சோர்ந்து போய் மலையேறின எங்களுக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்களை போட்டு தள்ளுறதுக்காக பல்ராம் ராஜு வெளியூர்ல இருந்து 2-3 ஆட்களை வர வச்சு எங்களை அங்கேயே போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தான். நடக்க கூட தெம்பில்லாத எங்க முன்னாடி அருவாளோட ஆட்கள் வந்து நின்னாங்க. ஏய் சிவா, ஓடுங்கடா! ஏய் சிவா, வாங்கடா! வரேன்டா! ஏய்!
கணேஷ் செத்துட்டான்டா. தூக்கு பொதுச்சிடலாம். சரி வா. அப்படி என் கண்ணு முன்னாடியே சூரிய கொடூரமா கொண்டுட்டானுங்க. பெரிய சயின்டிஸ்ட் ஆக வேண்டிய சூரி ஒரு ரவுடியாவ செத்து போகணும். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ராமாச்சாரிய சந்திச்சப்போ சூரிக்கு ஒரு வாக்கு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றி வர்றதுக்கு முன்னாடி கடவுள் ஒரு பெரிய பரீட்சையை வைப்பாரு. அந்த வெற்றிக்கு நீ தகுதியானவனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க உன் வாழ்க்கையில அந்த பரீட்சையை சாந்தினி ரூபத்துல வச்சிருக்காரு. நீ அவளை விட்டுட்டு உன் லட்சியத்து மேல குறி வச்சா நீ உயர்ந்தவனாவ, இல்லன்னா நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவன்னு சொன்னாரு. அவரு சொன்னபடிதான் சூரியோட வாழ்க்கையில நடந்தது. ஆமா, சாந்தினியை பார்த்த முதல் நாளே அவருக்கு டைமண்ட் கிடைச்சது. சாந்தினி சந்திச்ச முதல் நாளே டைமண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க்ட். என் லைஃப்லயும் பிரியா கூட பிரேக்கப் ஆகிற வரைக்கும் இப்படித்தான் நடந்துச்சு. சூரி எதை சாதிக்கணும்னு நினைச்சாரோ அதை நான் இப்ப சாதிக்கிறேன். எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். என்ன வேணும் சொல்லு. சூரிய அந்த டைம்ல யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸும் அவர் எழுதின தியரியும் எனக்கு வேணும். 100% குவாலிட்டி டைமண்ட் தயாரிக்க எனக்கு கண்டிப்பா யூஸா இருக்கும். என் பொண்டாட்டியும் பிள்ளையும் எங்கேயோ வெளியில போயிருக்காங்க போல. அந்த காலத்துல நானும் சூரியும் இருந்த வீடு இது. தம்பி, சூரிய எழுதின சில புத்தகங்களை ட்ரங்க் பெட்டியில பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்.
நான் போய் எடுத்துட்டு வரேன், இருங்க. சரி. அங்க உட்காந்துருங்க, வரேன். ஐயோ, நான் ஹெல்ப் பண்றேன். இதான் தம்பி அந்த புஸ்தகங்கள்லாம். பீனட் பட்டரை வச்சு டைமண்ட் பண்ணிருக்காரு. நான் இத்தனை வருஷம் ட்ரை பண்ணியும் 70% மேல குவாலிட்டியை ரைஸ் பண்ண முடியல. ஆனா சூரி அப்பவே 80% மேட்ச் பண்ணிருக்காரு. வாட்? பீனட் பட்டரால டைமண்ட் பண்ணிருக்காரா? பீனட் பட்டர்ல ஹை அமௌண்ட் ஆஃப் கார்பன் இருக்கும். ஆனா வெரி ஹை டெம்பரேச்சர்ல 900 டிகிரில இருந்து 1300 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி ஹை பிரஷரை அப்ளை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஹார்டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் டைமண்டா மாறி இருக்கு. ஐ திங்க் அரவுண்ட் 3 வீக்ஸ் ப்ராசஸ் பண்ணாலே போதும். ஆமா, சூரி குறைஞ்சது 3 வாரமா இந்த ரூம்ல இருந்துதான் வைரத்தை தயார் பண்ணான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இன்னும் சூப்பரான வைரத்தை தயார் பண்றேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அதுக்குள்ள எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்ப சூரி பண்ண டைமண்ட் உங்ககிட்ட இருக்கா? பணம் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டதால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை வித்துட்டேன். எனக்கு இந்த புக் வேணும். நான் இதை நல்லா ஸ்டடி பண்ணி சூரி ட்ரை பண்ண டைமண்டை நான் ரெடி பண்ண போறேன். ஒருவேளை நான் 100% மேட்ச் பண்ண முடிஞ்சா அதுல 50% கிரெடிட் சூரிக்கு தான் போய் சேரும். எடுத்துட்டு போ தம்பி. ஒருவேளை சுத்தமான வைரத்தை நீ தயார் பண்ணிட்டா எனக்கும் ஒண்ணு கொண்டு வந்து கொடு. என் பொண்டாட்டிக்கு மோதிரம் செஞ்சு போடணும். டெஃபினெட்லி. நல்லதுப்பா. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க தம்பி. பை அண்ணா. டேய், இங்க என்னடா பண்ற? டைமண்ட் ப்ராஜெக்ட் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்டா. நீ யோசிக்கிறதெல்லாம் ஓகே. அந்த முடி என்ன தாடி என்ன எதுக்குடா இதெல்லாம்? சயின்டிஸ்ட்னாலே இப்படிதானா? ஏதோ ஹீரோ மாதிரி தாடி வளர்க்குற பெரிய ஐடென்டி மாதிரி. என்ன சொன்ன? அந்த முடி என்ன தாடி என்ன பாக்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்க. எஸ், தேங்க்யூ சோ மச். டேய் டேய், உனக்கு நான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலடா, திட்டுறேன்டா. உனக்கு தேங்க்ஸ் சொன்னது நீ சொன்ன கமெண்ட்டுக்காக கிடையாது. டைமண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கல. ஐடியா கொடுத்தனா? டேய், நீ டைமண்ட் செஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல எனக்கு காட்டு. ஒருவேளை நான் வீட்ல இல்லைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் எங்க இருந்தாலும் டைமண்ட் பார்க்க வருவேன். ஓகேடா, ஃபர்ஸ்ட் உனக்கே சொல்றேன். டேய், நீ என்கிட்ட சொல்லாம அந்த சூரியோட ஃப்ரெண்டு சிவா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்காது மகனே, சொல்லிட்டேன்.
டேய் எங்கடா இருக்க? இங்கதான்டா, வெளியில இருக்க. சொல்லு. டைமண்ட் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. ஒரிஜினல் டைமண்டுக்கு குவாலிட்டி மேட்ச் ஆகுற மாதிரி டைமண்ட் ரெடி பண்ணிட்டேன்டா. டேய் கங்க்ராட்ஸ்டா. நான் உடனே கிளம்பி அங்க வரேன். சிவானாக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஹாய் சிவானா. தம்பி சொல்லுங்க. சொன்னபடியே சுத்தமான டைமண்ட் ரெடி பண்ணிட்டேன்னா? ஆமா, நீ சாதிப்பன்னு எனக்கு தெரியும் தம்பி. அப்போ நீ வாக்கு கொடுத்தபடி எனக்கு ஒரு வைரத்தை கொண்டு வரியா? கண்டிப்பா அண்ணா. யார் வேணும்? ஏய், நீ ஏதோ டைமண்ட் தயார் பண்ணிருக்கியாம, எங்களுக்கு கொஞ்சம் கத்து கொடுக்கறது. வா, எங்க அண்ணன் உன்னை கூப்பிடுறாரு. நான் டைமண்ட் ரெடி பண்றேன்னு யாரா சொன்னது? யாரா நீங்க? யாரா இருந்தா உனக்கு யாரா உங்க அண்ணன்? வந்துடா. அண்ணா சொல்றா, இவன் சாதாரண ஆள் இல்லண்ணே. மாட்டினா கொண்டுடுவான் போல் இருக்குண்ணா. அவன் நம்ம குவாரி பக்கம் இழுத்துட்டு வாங்க. சரிண்ணா. இதுக்கு மேல அடிச்சா செத்துருவான்டா. இவனை வச்சு டைமண்ட் ரெடி பண்ணி கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம்.
நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன். நான் அன்னைக்கே செத்திருப்பேன். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற அந்த நேரத்துல நான் விழுந்திருக்கிறத பார்த்து பக்கத்து ஊருக்காரங்க என்ன கூட்டிட்டு போய் நாட்டு மருந்து வைத்தியத்தை பண்ணாங்க, என்ன காப்பாத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் உயிரோட திரும்ப வந்தேன். திரும்பி ஊருக்கு போக கூடாதுன்னு முடிவெடுத்தேன். ஏன்னா என் கண்ணு முன்னாடியே அண்ணனோட பையன் கணேஷ் சாவறத என்னால காப்பாற்ற முடியாம போச்சு. அந்த வேதனை எனக்குள்ளே இருந்து போச்சு. நான் செத்து போயிட்டு தான் நினைச்சேன் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்னு. வெளி உலகத்துக்கு தெரியாம இந்த 30 வருஷமா நான் தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் டைமண்ட் பண்ணணும்னு ஆசை வந்து மறுபடியும் முயற்சி பண்ணேன். ஆனா அதே 80% கிட்ட வந்து நின்னு போனப்போ திரும்பவும் ராமச்சாரியரை சந்திச்சு நான் பேசினேன். நல்லாரு தீர்காயுஷ்மான் பவா. சுவாமி, நான் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. நான் அதை சாதிப்பனா இல்லையா? எல்லாத்துக்குமே நேரம் வரணும் இல்லையா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். தேவையில்லாம நீ கண்ட விஷயங்களையும் பத்தி யோசிச்சு உன்னோட ஆரோக்கியத்தை நீ கெடுத்துக்காத. சரிங்க சுவாமி. என்னோட ஜாதகத்தை மொத்தமா ஒரு வாட்டி எழுதி கொடுக்குறீங்களா சுவாமி? உன் விவரங்களை கொடுத்துட்டு போ. முடிஞ்ச உடனே நானே உனக்கு போன் பண்ணி சொல்றேன். மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு ராமாச்சாரியார் என்னோட ஆளுங்க மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ண. நீ சாதிக்கணும்னு நினைச்ச பரிசோதனை இப்ப நிறைவேறக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. ராமன்கிற பையனை ஸ்ரீராமபுரத்துக்கு அனுப்பியிருக்கேன். நீ அவனை சந்திச்சு பேசு. நீ ஆரம்பிச்ச அந்த பரிசோதனை அந்த பையன் மூலமா கண்டிப்பா ஜெயிக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ மாறின சூரிய மாதிரியே அவங்கிட்ட போ. பழைய சூரிய மாதிரி நீ அரக்க குணத்தோட அவங்கிட்ட போனா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஜாக்கிரதை. சரிங்க சுவாமி, அப்படியே பண்றேன். ராமச்சாரியார் போன் பண்ணதுக்கு அப்புறம் சிவா கிட்ட நான் வந்தேன். சிவாவும் நானும் உன்னை தேடிக்கிட்டே வரும்போது இவங்க உன்னை துரத்துறத பார்த்து இப்படி வந்தோம். ஆமா, இவங்க யாரு? உன்னை எதுக்கு அட்டாக் பண்ணாங்க? டைமண்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ல, என்னை வச்சு டைமண்ட்ஸ் பண்ணுன்ற பிளானோட வந்திருக்காங்க அவங்க. இவங்களை யார் அனுப்பியிருப்பாங்க? நீ டைமண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு யார் யாருக்கு தெரியும்? என் ஃப்ரெண்டு கோபாலுக்கும் இந்த சிவனாக்கும் தெரியும். இவங்களை தவிர வேற யாருக்காவது தெரியுமா? கரெக்டா ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆன உடனே அவங்க எப்படி அங்க வந்தாங்க? சிவனா தான் அவங்களை அனுப்பியிருக்காரு. என்ன சொல்ற? நான் எங்கட ஆள் அனுப்பினேன்? நான் புக்ஸ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பும் போது இவங்கள ஒருத்தனை நான் அங்க பார்த்தேன். போயிட்டு அதே ஆள் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எங்க வீட்டு கிட்ட பார்த்தேன். நான் ஏன்டா அப்படி பண்ண போறேன்? நான் அப்படி பண்ணுவேனா? இது மட்டும் இல்ல, பல்ராம் உங்களை ஆள வச்சு கொல்லுன்னு நினைச்சப்ப கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணது இந்த சிவானா தான். எதுக்குன்னா, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவீங்க. அதே எப்படி ஒன்ன கொண்டுட்டு இவரை விட்டுட்டாரு? நீ செத்த பிறகு கூட அதே ஊர்ல சிவன்னா 30 வருஷமா எப்படி ஹாப்பியா வாழ்றாரு? Unless and until he joined hands with them. சூரி, எம்எல்ஏ சந்தே பெரியா, நான் உன் ஃப்ரெண்டா சூரி. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் சொல்றத நம்புறியா சூரி? ஆமாண்டா,
நான் அவனுங்க கூட கை கோத்தேன். உனக்காக நான் சாகணுமா? அவன் என் முன்னாடி பணத்தையும் சொத்து பத்திரத்தையும் வச்சு இத வாங்கிக்கிறியா இல்ல உன் உயிரை கொடுக்கறியான்னு கேட்டான். 10 ஏக்கர் நிலம், 5 லட்சம் ரூபாய் பணம். இதை எடுத்துக்கிட்டு நீ அவனை கொல்றதுக்கு எங்களுக்கு உதவி பண்றியா இல்ல நீ செத்து போறியா? நீயே டிசைட் பண்ணிக்கோ. அன்னைக்கு எனக்கு என்னோட உயிர் தான் முக்கியம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பல்ராம் ராஜு வெளியூர்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்தாரு. நாங்க ஏதாவது டீல ஒத்துக்கிட்டோம்னா அந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணுல பட மாட்டோம் சார். எங்களுக்கு அவங்க கூட எந்த சம்மதமும் இருக்காது. நாங்க முன்னாடியே பணம் வாங்கிருவோம். பணத்தை முன்னாடியே வாங்கிட்டு வேலையை முடிக்கலனா நாங்க பூர்வீகமா இதே ஊர்ல தான் இருக்கோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கொடுங்க, இல்லன்னா வேணாம். ஒரு தடவை பணத்தை வாங்கிட்டோம்னா வேலையை முடிக்காம விட மாட்டோம். அன்னைக்கு மலை ஏறதுக்கு முன்னாடி பாட்டில நான் உனக்கு விஷம் கலந்தேன். அந்த விஷம் கூட உனக்கு வேலை செய்யலடா. சூரி, சாரிடா, என்ன மன்னிச்சிடா. கருண மாதிரி என் கூடயே இருந்துட்டேன். எதிரிங்களோட உயிரை எடுத்துட்டு தேவைப்பட்டா எனக்காக உயிரை கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா சகுனி மாதிரி பக்கத்துல இருந்த எதிரிங்களோட கை கோத்து முதுகுல குத்துவேன்னு நான் எதிர்பார்க்கல. பச்சோந்தி மாதிரி இருந்துகிட்டு சகுனி மாதிரி என் கூடயே இருந்த என் நண்பன் சுவாஹா. அது சரி, நான் ஆரம்பிச்ச டைமண்ட் ப்ராஜெக்ட கடைசியில நீ வந்து ஈஸியா முடிச்சிட்ட. சோ என்னோட ஃபார்முலா உனக்கு யூஸ் ஆயிருக்கு. ஆமா, அந்த ஃபார்முலா வச்சுதான் பீனட் பட்டர்ல நான் சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி 100% குவாலிட்டி டைமண்ட் ரெடி பண்ணேன். என்ன சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அது? அந்த சீக்ரெட் என்னன்னா, அந்த ஃபார்முலா உங்களுக்கு சொன்னா என்ன கொல்ல மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி? உன்னோட இந்த புத்திசாலித்தனத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன். இந்த மாதிரி படைப்புல யாராவது ஒருத்தர் பேர் தான் வரணும். அது என் பேரா தான் இருக்கணும். ஆனா நான் இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் டைமண்ட் ரெடி பண்ணேன்னு இந்த உலகத்துக்கு உன் பேரையும் சொல்றேன். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. யாருன்னா ஒருத்தர் தான் இருக்கணும். உங்களை ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பேசுறீங்களே. திரேதா யுகத்துல நல்லது கெட்டதுன்றது ராமர் ராவணன் மாதிரி இந்த ஒரே உலகத்துல தான் இருக்கும். துவாபார யுகம்ல பாண்டவர்கள் கௌரவர்கள் போல ஒரே குடும்பம் தான் இருந்துச்சு. ஆனா இந்த கலியுகத்துல நல்லது கெட்டதுன்றது ஒரே மனுஷனுக்குள்ள இருக்கு. அது நம்ம இருக்கிற சூழ்நிலைய வச்சு நம்ம முன்னாடி இருக்கிற மனுஷனை பொறுத்து அது வெளியே வரும்டா. நல்லவன் கெட்டவன் ரெண்டும் நான் தான்டா.